பிரைஸ்லார்ட் எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் மெடிடேஷனில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்க. நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது ஆண்டு விரும்புகிறேன். இன்றைக்கி வழக்கம் போல் அந்த மார்னிங் மெடிடேஷனில் நம்ம கதையிலேருந்து ஒரு கருத்து நம்ம கற்றுக்க போகிறோம். என்னென்னு பார்ப்போமா? அதாவது ஒரு ஊரில் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க ஒரு 4-5 பேர் மேய்ப்பர்கள். அப்போது அந்த கூட்டமாக மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ஆடு வழி தப்பி போயிடுது. அதை தூரத்துலேருந்து ஒரு ஓனாய் பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த ஓனாய் 4-5 நாளாக சாப்பிடவே இல்லை. அப்போது அந்த ஓனாய் பார்த்துருச்சு அந்த ஆடை. ஆகா, ஒரு ஆடு வழி தப்பி போகுது, நம்ம இன்றைக்கி அதை வேட்டையாடிட வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த ஓனாய் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆட்டுக்குட்டியை விரட்டுது. அந்த ஆடுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஓனாய் கையில் மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி பலிகடை வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டே இருக்குது. பின்னாடி ஓனாய் துரத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் ஓடும்போது அந்த ஆட்டுக்குட்டியால் ஓட முடியல. அது திரும்பி பார்த்து ஓனாய்கிட்ட சொல்லிடுது, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் கையால் சாக போகிறேன், எனக்காண்டி ஒரு கடைசி ஆசையாக ஒன்று நிறைவேற்றுரு அப்படின்னு ஓனாய்கிட்ட கேட்கும்போது ஓனாய் கேட்குது, என்ன அப்படின்னு கேட்குது. அப்போ ஆட்டுக்குட்டி சொல்லுது, நீ ஊழையிடுவ பார்த்தியா, அந்த ஊழையிடும் போது அந்த சவுண்டு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு அப்படின்னோடனே அந்த ஓனாய்க்குள்ளே ஒரு பெருமை வந்துடுது. ஆகா, நம்ம ஊழையிடுறது கூட அதுக்கு பாட்டு பாடுற மாதிரி இருக்கா அப்படின்னவும், சரி நான் ஊழையிடுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஆடு சொல்லுது, ஆமாம் நீ ஊழையிடு, நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் அப்படின்னு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அதுவும் ஓனாயும் ஊழையிடும் போது அந்த சவுண்டு கேட்டு அந்த மேய்ப்பர்களுக்கு எங்கேயோ சவுண்டு கேட்குது, நம்ம ஆடு எதுவும் வழி தப்பி போயிடுச்சா அப்படின்னுட்டு வேகமாக போகிறாங்க. பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே ஆடு ஓனாய்கிட்ட மாட்டிக்கிச்சு. உடனே அந்த ஆடுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆக நம்ம மேய்ப்பர்கள் வந்துட்டாங்க, நம்ம ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா அவங்கக்கிட்ட ஓடி போயிருது. ஆனால் அந்த ஓனாய்க்கு தெரில ஆடு மேய்க்கிறவங்க வந்திருக்காங்கன்னு. அது பாட்டு ஊழிட்டுகிட்டே இருந்திருக்கு. அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓனாயை அடி வெளுத்து அங்கேருந்து அடித்து பற்றி விட்டாங்க. அப்போ அந்த ஓனாய் நினச்சிச்சான், நம்ம வந்த வேலை என்ன, பசிக்கு இறைய தேடிக்கிட்டு இருந்தால் கிடச்சிருந்ததை சாப்பிட்டு நம்ம மாட்டை பிரிந்துருக்கணும், அது ஒரு வேலை கொடுக்குன்னு சொல்லிவிட்டுட்டு நாம் அது வேலையை கேட்டுட்டு இன்றைக்கி ஊழை விட்டுக்கிட்டு கடைசியில் அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்ட்டு வருத்தத்திலே பசியிலே போயிடுச்சான். இதை குறித்தான வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 18:2, மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார், தம் மனதில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. மதிகேடர் அந்த ஓனாய் என்ன பார்த்தீங்கன்னா, ஓனாயோட வேலை வந்துதா இறையை சாப்பிட்டுச்சுன்னா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இறையும் கிடச்சிருக்கும், பசி பேருக்கும், சந்தோஷமாக அது திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வேலை சொல்லுன்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டு பெருமையாக நினச்சிக்கிட்டு அது ஊழையிட்டுச்சு, கடைசியில் அடிதான் மிஞ்சிச்சு. அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நோக்கம் ஒன்று இருக்கும், அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இடையில சில மனிதர்கள் நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லும் போது கூட அது நம்ம பண்ணுறது சரிதானா, அவங்க கொடுக்குற ஐடியா சரிதானான்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் நம்ம மதிகேடராக செயல்பட்டோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு அடிதான் மிஞ்சும். ஸோ வாழ்க்கையில் அந்த நோக்கத்தை அடைய முடியாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம யோசிப்போம், நம்மளுடைய நோக்கம் நம்ம எடுக்கிற நோக்கத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோமா, இல்லை அடுத்தவங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய பெருமையை காட்டிக்கிட்டு நம்ம வெளியே இருக்கிறோமா? யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.